என்ன மாதிரி உலகத்துல துராத்மா யாராவது உண்டா? தௌர்பாகியத்தினுடைய மொத்த வடிவு நான் தான் என்று அவருக்கு ஒரு வருத்தம் உண்டாகி. மகாபாரதத்தினுடைய ஏற்றமே என்ன தெரியுமோ இல்லையோ? ராமாயணம் வாசிக்கிறோம், மகாபாரதம் வாசிக்கிறோம். ஆனால் நாம் ராமாயணம் வாசித்தோமையால் நமக்கு மகாபாரத கதை தெரியாது. ஆனால் மகாபாரதம் வாசித்தோமையால் அதில் ராமாயண கதாபாகம் உள்ளடங்கி இருக்கிறது. தட் இஸ் a greatness of மகாபாரதம். ராவணனுக்கும் ஜடாயுவுக்கும் போர் நடைபெற்ற பொழுது அந்த ராவணன் தன் கையில் இருந்த கூர்மையான கத்திகளினாலே ஜடாயுவினுடைய ரக்கைகளையும் நகங்களையும் அலகுகளையும் வெட்டினான். 2 அன்பின் பறவைகள் ஒன்றுக்கொன்று அந்யோன்யம் அப்படி பிரேமையோடு இருந்த பொழுது ஒரு கிராத எண்ணம் கொண்ட ஒரு குரூர எண்ணம் கொண்ட ஒரு வேடுவன் ஆண் பறவையை அடித்து வீழ்த்தினான். அந்த சோமஸ்ரவன் உன் யாகத்தை செய்து வைப்பான். ஆனா அவனுக்கு ஒரு விரதம் இருக்கு. என்ன விரதம்? யாராவது கேட்டான்னா முதல்ல அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு காரியம் பண்ணுவான். அந்த விரத பங்கம் இல்லாமல் ஜனமே ஜெயா நீ யாகத்தை பண்ணுன்னு சொல்ற ஸ்ருதஸ்ரவஸ். அதுக்கு என்ன சுவாமி, நான் ராஜா, அவர் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்டு போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்ன. அங்கதான் ஒரு பாயிண்ட். இந்த சோமஸ்ரவ யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த யாகத்துக்கு ஆஸ்திகர் வரார். எல்லா பாம்புகளும் விழப்போறது, எல்லா பாம்புகளும் விழுந்துட்டு இருக்கு. இம்பார்ட்டன்டான தக்ஷகரதான பாம்பு வரான். அந்த சமயத்துல ஆஸ்திகர் மகரிஷி வரார். வந்த உடனே சுதஸ்ரவர் என்ன பண்ணார், சோமஸ்ரவர் என்ன பண்ணார், முதல்ல அவருக்கு வரம் கொடுக்கும், அப்புறம் நான் யாகத்தை பண்றேன். அப்படியே யாகம் இருந்து போச்சு. அங்கதான் பாயிண்ட். சில பிரதிஜைகள் நாம் ஒரு சபதம்ன்ற மாதிரி ஒரு ஓட்டு மாதிரி எடுத்துக்கிறோம். ஆனால் அது பின்னாடி எத்தனை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மகாபாரதம் ரொம்ப அழகா நமக்கு காண்பிக்கிறது. வாழ்வியல ரொம்ப அழகா மகாபாரதம் அதை எடுத்து காண்பிக்கிறது. தர்மபுத்திரருடைய கேரக்டர் அத்தகைய உயர்ந்த கேரக்டரா இருந்தாலும் தன்னிடத்தில் யார் கேட்கிறாளோ அவளுக்கு இல்லை என்று ஒரு விரதம், அந்த விரதத்தில் அவன் இருந்ததினாலே மறுபடியும் வீழ்ச்சிக்கு அது வழிவகுத்தது. அந்த தர்மபுத்திரர் இப்ப காட்டுல இருக்க வனப்பருவம். அவ அத்தனை பேரும் வனவாசம் பண்ணணும். 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். அதுக்கப்புறம் தான் விராட்ட தேசத்துக்கு போக போறா. 12 வருஷம் காட்டுல வாசம் பண்ணணும். அப்படி காட்டுல வசிக்கும் பொழுது தர்மபுத்திரர் ரொம்ப வருத்தப்படுற. என்ன மாதிரி உலகத்துல துராத்மா யாராவது உண்டா? தௌர்பாகியத்தினுடைய மொத்த வடிவு நான் தான் என்று அவருக்கு ஒரு வருத்தம் உண்டாகிறது. தௌர்பாகியத்தின் மொத்த வடிவு நான் தான்ப்பா, எவ்வளவு கஷ்டப்படுறேன் பத்தியா அப்படின்னு சொல்ல செய்தா, அந்த காட்டுல இருந்த மகர்ஷிகள்லாம் நீ என்ன கஷ்டப்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பெரியோர்கள்லாம் கஷ்டப்பட்டிருக்கான்னு அங்கதான் நளன் தமயந்தி முதலானவர்களுடைய கதையை சொல்றார். ராமபிரானுடைய கதையை சொல்றான். தர்மபுத்திரனை ஆஸ்வாசம் பண்றதுக்கு. மகாபாரதத்துடைய ஏற்றமே என்ன தெரியுமோ இல்லையோ? ராமாயணம் வாசிக்கிறோம், மகாபாரதம் வாசிக்கிறோம். ஆனால் நாம் ராமாயணம் வாசித்தோமையால் நமக்கு மகாபாரத கதை தெரியாது. ஆனால் மகாபாரதம் வாசித்தோமையால் அதில் ராமாயண கதாபாகம் உள்ளடங்கி இருக்கிறது. தட் இஸ் a greatness of மகாபாரதம். அதுதான் மகாபாரதத்துடைய பெருமை. ஆகையால் 2 இதிகாசங்களும் பின்னி பிணைந்து இருக்கக்கூடியது. ராமபிரானுடைய துயரத்தை வால்மீகி வர்ணித்த ராஜ்யாத் பிரம்ஷா வனேவாசா பத்ரி நஷ்டா ஹதோ த்விஜா ஈத்ரிஷீயம் மமாலக்ஷ்மீ நிர்தகேன பிபாவகம். ராமனுடைய அழுகை எங்க? ஜடாயுவின் மரணத்துல ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை இது. ஜடாயு இறந்துட்டான், அவனை போட்டு கதற ராமன், ஐயோ இப்படியெல்லாம் ஒரு துக்கம் ஏற்பட்டு போச்சு. சீதை ராவணனுக்கும் ஜடாயுவுக்கும் போர் நடைபெற்ற பொழுது அந்த ராவணன் தன் கையில் இருந்த கூர்மையான கத்திகளினாலே ஜடாயுவினுடைய ரக்கைகளையும் நகங்களையும் அலகுகளையும் வெட்டினான். குற்றீரும் குலையீருமாக ஜடாயு விழுந்து கிடந்தான். அப்படியே சேர்த்து கட்டிட்டா சீத்தை. அல்லலுற்ற பொழுது அஞ்சேல் என்ற என் நல்லவன் தோற்பதே நரகம் வெல்வதே வெல்வதும் பாவமோ வேதம் பொய்த்ததோ இல்லையோ அறம் என்று இறங்கி என்கிறாள். கம்மன் பேசுவான். தசரதனுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் ஜடாயுவுக்கு கிடைச்சது. பிள்ளைகளை பெற்றெடுத்து எல்லா தாய் தகப்பன்மாரும் இன்னைக்கு தசரதன் மாதிரிதான். என்னடான்னார், ஒருத்தர் கூட பக்கத்துல இருக்கிறது இல்லையே சுவாமி. அவாவா விசா கிடைக்காம மைக்ரோசாப்ட் ஷட் டவுன் ஆச்சுன்னா 3 நாளைக்கு ஏரோப்ளேன் கூட கிடைக்காமல் அப்பாவை பொட்டியில தானே போட்டு வைக்க வர நிலைமை வந்துடுது. எல்லாரும் தசரதன் மாதிரிதான் இன்னைக்கு.
பிராணம் போச்சு, ஒரு பிள்ளை பக்கத்துல இல்லையா சுவாமி? 4 பிள்ளைகளை கம்பீரமா பெற்றெடுத்தால், ஆனா ஒருத்தன் பக்கத்துல இருந்தான் தசரதனுக்கு. பாத்தியா, நதியின் பிழை என்று விதியின் பிழை இது மைந்தானா. ராமன் பேசும் பொழுது பார்த்தாயா என்ன நடந்தது? அப்பேற்பட்ட தசரதனுக்கு கூட கிடைக்காத பாக்கியம். சீதாதேவி ஜடாயுவை தழுவிக்கொண்டு கதறுகிறாள். குற்றுயிரும் குலையுருமாய் இருக்கக்கூடிய அந்த கழுகரசனை கட்டி கொண்டு கதறினாள். அல்லறுற்ற பொழுது அஞ்சேல் என்ற என் நல்லவன் தோற்பதே. ஐயோ, காட்டில் வந்து நாங்கள் தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருந்து எங்களுக்கு ஆறுதலாக இருந்த இந்த கழுகரசன் இப்படி குற்றுயிரும் குலையுருமாக விழுந்து கிடைக்கிறானே. மகா கிராதகரான அந்த ராவணன் கையில் கொலை வெறியுடன் அந்த கொலைவாளுடன் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறானே. இல்லையோ அறம் என்று இறங்கி என்கிறாள். மடியில போட்டு கதறினாள். என் ராமன் வரும் வரையிலாவது உனக்கு உசுறு இருக்கட்டுமே பிரார்த்திக்கிறான். ராமன் வந்தான், பார்த்தான். அப்ப ராமனுடைய வார்த்தை அப்படியே பொங்கி பிரவகிக்கிறது. அந்த சோகத்தை வால்மீகி வர்ணித்தார். சோகஸ்டோகத்துவமாகதா. மகர்ஷிக்கு ஏற்பட்ட சோகம் தானே ராமாயணம் என்னும் ஸ்லோகமாக மாறியது. கிரௌஞ்சத்வந்த வியோகாத்தாக சோகஸ்டோகத்துவமாகதா. வால்மீகியினுடைய பேச்சு எப்படி வந்தது? 2 அன்றில் பறவைகள் ஒன்றுக்கொன்று அந்யோன்யம் அப்படி பிரேமையோடு இருந்த பொழுது ஒரு கிராத எண்ணம் கொண்ட, ஒரு குரூர எண்ணம் கொண்ட ஒரு வேடுவன் ஆண் பறவையை அடித்து வீழ்த்தினான். அது அலறி துடித்து வீழ்த்ததை பார்த்து பெண் பறவை அழுதது. அப்பொழுது வால்மீகியினுடைய அந்த ஆச்சாமையால் துடித்த துடிப்பு, வால்மீகியினுடைய உள்ள குபுரல் சாபமாக வெளிப்பட்டது. கடைசியில் அது ராமாயணத்துடைய ஸ்லோகமானது. சாபம் ஸ்லோகமானது. அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிப்பார், ஸ்லோக சமஜனினர். திராவிட புருஷ தாத்பரிய ஸ்லோகமானது ஸ்லோகமாக பரிவசித்தது. அந்த ஸ்லோகம் இங்க ராமன் திருவுள்ளத்துல வெளிப்படுகிறது. ராஜ்யாத்ரம்ஷா. ஐயோ, எனக்கு ராஜ்யம் உண்டுன்னு சொன்னாலே, போய் பட்டாபிஷேகத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடு உண்டுன்னு சொன்னாலே அங்க போன ராஜ்யாத்ரம்ஷா. கடைசியில ராஜ்யம் இல்லாமல் போயிடுச்சு. வனேவாசா. ராஜ்யம் தான் இல்ல, அந்த ஊர்ல ஒரு ஓரமா வசிக்கலாம்னா வனேவாசா கொண்டு போய் காட்டுல தள்ளிடுச்சு விதி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.